உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? தேர்ட் பார்ட்டி. அவங்கள விட்டுட்டு வருவாங்களா? இப்ப என்ன சிச்சுவேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு? அப்படின்றத நம்ம வந்து யுனிவர்ஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாரும் லைக் குடுத்து எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. எல்லாருமே உங்களோட பெர்சன ஒரு நிமிஷம் கண்ண மூடி ரிலாக்ஸா அவங்கள மைண்ட்ல கொண்டு வாங்க. கற்பனை பண்ணுங்க. அவங்க கூட நல்ல நல்ல விஷயங்கள் நெறைய நடந்திருக்கும். ஸோ அகெயின் அந்த விஷயம் திரும்ப ஹேப்பியா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இப்போ அவங்க உங்க பக்கத்துல உங்க கண்கள பார்க்கற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. மூச்சு காத்தோட சேர்ந்து இமேஜினேஷன் பண்ணுங்க. ஸோ ரீடிங் கரெக்ட்டா உங்களுக்கு கிளியரா இருக்கும். பெர்சன இமேஜினேஷன் பண்ணும்போதே அவங்களோட பேர வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. யுனிவர்ஸ் என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உங்களோட பெர்சன் இப்போ தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு உங்கள நோக்கி, உங்கள தேடி வரப்போறாங்க. ஓகேங்களா? அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அன்ப மட்டும் தான் குடுத்துருக்கீங்கன்றத அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. அங்க என்ன சிச்சுவேஷன் நடந்ததுன்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ரீடிங்ல. எதனால இவங்க வந்து உங்கள பார்க்கறதுக்கு வராங்க? அதுவும் ஸ்பீடா வராங்க. ஓகேங்களா? அவங்களோட மைண்ட் வந்து ஸ்பீடா உங்க பக்கம் திரும்பிடுச்சு. இதுவரையும் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கலாம். உங்கள வந்து கேர் பண்ணாம இருந்திருக்கலாம். உங்கள்ட்ட நெறைய விஷயங்கள சொல்லாம இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க தனிமையில இருந்த இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நெறைய உங்கள பத்தி யோசிச்சிருக்காங்க. உங்கள பத்தின மட்டும் தான் கற்பனை வந்து அவங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கு. ஏன் அப்டின்னா, நீங்க அவ்ளோ வந்து அன்ப குடுத்துருக்கீங்க. அவங்களோட குரோத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்ப தான் அவங்க மைண்ட் அளவுல யோசிச்சே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையும் வந்து பாசம் பொய்யா இருந்த பாசத்த நம்பி அவங்க வந்து ஏமாந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தான் உண்மையான பாசம் எது அப்படின்றதே அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கு. மைண்ட் வந்து அவங்களுக்கு வேலை செய்யாம இருந்திருக்கும். இது இவ்ளோ நாள் வந்து நீங்க எவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பீங்க, ஆர்கியூமென்ட் பண்ணியிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க. பட் எதுக்குமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. போ! நீ ஏதோ பண்ணிட்டு போ! அப்படி சொல்லிட்டு நீங்க விட்டுருப்பீங்க. இப்போ அவங்க உங்கள வந்து பார்க்கறதுக்காக வராங்க. ஓகேங்களா? அவங்களோட மைண்ட் வந்து மாறிடுச்சு. தேர்ட் பார்ட்டி கூட இருந்திருக்கலாம். ஹேப்பியா இருந்திருக்கலாம். எல்லாமே பண்ணியிருப்பாங்க. உங்கள வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து ரிப்பீட்டடா பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அவங்க மைண்ட் வந்து மாறுனதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆனா, அவங்களோட மைண்ட் வந்து இப்போ ஃபோக்கஸா உங்க பக்கம் தான் இருக்கு. உங்கள தான் அவங்க யோசிக்கிறாங்க. அகைன் அகைன் உங்கள யோசிக்கிறாங்க. நைட்ல யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா உங்க ட்ரீம்ல கூட அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து உங்க ட்ரீம்ல வந்தாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா உங்க ட்ரீம்லயும் அவங்க வராங்க. அவங்க ட்ரீம்லயுமே நீங்க வந்து போறீங்க. இது ஒரு யுனிவர்ஸ் சைக்கிள் மாதிரி தான். ரிப்பீட்டட் சைக்கிள். திரும்ப அகெயின் வந்து இப்ப உங்கள விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம். எல்லாமே வந்து நடந்திருக்கும். நீங்க குடுத்த அந்த அன்பு, கேரு எல்லாமே தான் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த ஒரு அன்பு வந்து அங்க கிடைக்கல. அவங்க தேடி போன இடத்துல வந்து உண்மையான அன்பு கிடைக்கல. ஏன் அப்டின்னா, அங்க பொய்ய மட்டும் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ, அவங்க மூளைக்கு வந்து அப்பதான் வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து உண்மையானது கிடையாது. பொய்யானது. இது நமக்கானது இல்ல. நமக்கானவங்க நம்மள நம்பி இருக்கவங்க வந்து வேற அப்டின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ, உங்கள கஷ்டப்படுத்துனது, காயப்படுத்துனது, எந்த அளவுக்கு உங்கள வந்து ஹர்ட் பண்ணாங்களோ, அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வராங்க. அவங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போயிடணும் அப்படின்ற மைண்ட் தாட் அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அதுக்கான ஸ்டெப் வந்து எடுக்க போறாங்க. ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. ஸோ, அகெயின் ஸ்பீடா வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்துரும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க இல்லையா? கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல. அ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றவங்களுக்கு தான் வந்து நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நெனச்சிட்டு இருப்போம் அவங்க வந்து ஹேப்பியா இருக்க மாரி நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் ஆப்போசிட்ல அவங்களுக்கு வந்து கஷ்டம் நடந்து தான் தீரும். உண்மையானவங்கள கஷ்டப்படுத்துனாங்கன்னா, கஷ்டம் அவங்களுக்கும் நடக்கும். ஸோ, இப்போ வந்து அவங்க பிளைண்டா வந்து அங்க போயிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து பிளைண்டா போயிட்டு மாட்டியிருப்பாங்க. அங்க வந்து அவங்களுக்கு நெறைய உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அவங்க தான் வந்து பாசம் குடுக்குற மாதிரியும், அவங்க தான் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சிருப்பாங்க. உங்கள விட அவங்க தான் வந்து நம்மள கேர் பண்ணிக்கிற மாதிரி, எல்லா விஷயங்களும் அவங்க தான் சப்போர்ட் பண்ற மாரி, பாசம் குடுக்குற மாதிரி, பாசத்தில ரொம்ப நெறைய அவங்க குடுக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பட் அங்க போயிட்டு தான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்கள பார்க்கறதுக்கு ரிட்டர்ன் வராங்க. ஓகேங்களா. இப்போ வந்து தேர்ட் பார்ட்டிக்கும், உங்க பெர்சனுக்கும் அங்க என்ன ப்ராப்ளம்? எந்த மாதிரி நடக்குதுன்றத பார்க்கலாம். பாருங்க தேர்ட் பார்ட்டினாவே தேர்ட் பார்ட்டி வந்துடுறாங்க. ஓகே. அங்க வந்து ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஃப்யூச்சர்லாம் உங்க பெர்சன் வந்து
யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா, குழந்தைங்கள பத்தி கூட எல்லாமே யோசிக்கிறாங்க. பட் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்கும் என்னன்னா, அங்க பிரச்சனை வந்து ஹெவியா போயிட்டுருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நார்மலா தான் இருக்காங்க. அவங்க ஹேப்பியா இருக்காங்க. என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படியெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க நினைக்கிறது தப்பு. உங்க முன்னாடி வேணும்னா, அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்க மாதிரி காட்டிக்கலாம். வெளியில வந்து காட்டிக்கலாம். ஓகேங்களா? பட் அவங்க அங்க வேதனைய தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பெயின். நீங்க குடுத்த ஆக்சுவலா அந்த அன்பு அவங்களுக்கு அங்க கிடையாது. உங்களுக்கு குடுத்த பெயின தான் ரிப்பீட் அவங்க குடுத்துருக்காங்க. அத விட அதிகமாவே அவங்களுக்கு அந்த பெயின வந்து குடுத்துருக்காங்க. யுனிவர்ஸ்ன்னே சொல்லலாம். நீங்க காட்டுன அன்பு, நீங்க காட்டுன அக்கறை, நீங்க குடுத்த கேரு, லவ் எதுவுமே வந்து அவங்களுக்கு அவங்க துளி கூட கிடையாது. பட் அவங்க அதுதான் அதுதான் உண்மைன்னு நம்பி போனாங்க. போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றதே. ஏன் அப்படின்னா, அங்க நெறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்காங்க. உங்கள கஷ்டப்படுத்திட்டு போனப்ப, ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்காங்க, சந்தோஷமா இருந்திருக்காங்க. உங்கள கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா? அந்த கஷ்டம் யுனிவர்ஸ் வந்து ரிப்பீட்ல இந்தா வச்சுக்கோன்ற மாதிரி, இப்ப நீ கொஞ்ச நாள் கஷ்டப்படு. உனக்கு வந்து உண்மை தெரியணுன்ற மாதிரி, அந்த கஷ்டத்த எல்லாமே உங்களுக்கு குடுத்த எல்லா வலி, வேதனைகள் எல்லாமே ரிப்பீட்டடா இப்ப இவங்களுக்கு குடுத்துட்டாங்க. தேர்ட் பார்ட்டியால தான் இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ, இவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, அங்க போயிட்டு ஒரு புது லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் உங்கள வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ம். இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ப விட இதுதான் ரொம்ப பெட்டர் சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு லைஃப்ப நான் ரொம்ப ஹேப்பியா வாழ போறேன்னு சொல்லிட்டு தான், நீங்க எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்டுருக்க மாட்டாங்க. அனலைஸ் பண்ற மாதிரியே இருந்திருக்காது. வேண்டான்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் இருந்திருப்பாங்க. பட் போனதுக்கப்புறம் புது லைஃப்ப தேடி போனாங்க இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைய வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவரையும் ஃபோன் கால்ல பேசிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்பலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கிட்ட போகும்போது தான் ரொம்ப ஹேப்பியா போயிட்டு இருந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள நெறைய பெயினும், வலியும் வர ஆரம்பிச்சது. ஸோ, அப்பதான் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கானது கிடையாது. இதில வந்து உண்மை இல்ல, ரியாலிட்டி இல்ல, நடிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. யுனிவர்ஸ் தெரிய வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்ட் பார்ட்டி கூட ப்ராப்ளம்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எதனால உங்ககிட்ட வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போகணுன்றதுக்காக தான் உங்க கூடயே வராங்க. ஏன்னா அங்க போயிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க, அவமானப்பட்டுருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் அகெயின் வந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை தெரிஞ்சு தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்க கூட வரதுல ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவும் இருக்கு. உங்களோட பெர்சனுக்கு ஈகோ இருக்கு, பிடிவாத குணம் இருக்கு. ஸோ, அதனால தான் நீங்க சொன்னது எதையுமே அவங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீடியோ பார்க்குறவங்கள்ல நெறைய பேர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புமே இருக்கீங்க. ஸோ, அகெயின் உங்க பெர்சன் வந்து வராங்க அப்படின்னா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் வராங்க. ஒரு நல்ல லைஃப உங்க கூட வந்து கன்டின்யூ பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷனே குடுக்கறதுக்காக வராங்க. ஏன்னா, நீங்க குடுத்த அன்பு, பாசம் எல்லாமே உண்மைன்னு அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. யுனிவர்ஸ் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. "நீ போனல்ல, பாரு எவ்வளோ வலி உனக்கு வந்து கொடுத்துருக்கு." அது வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்தது தான் நிலையானது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வச்சுட்டாங்க. எந்த அன்பு உண்மை, எந்த அன்பு பொய்யின்றத வெளிச்சம் போட்டு உங்க பெர்சனுக்கு யுனிவர்ஸ் காட்டிட்டாங்க. அதனால தான் அவங்க திரும்ப ரிப்பீட்ல உங்களுக்கு வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுமே, அம் இதுவரையும் நடந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நம்ம தனியா ஒரு லைஃப்ப வந்து புதுசா ஆரம்பிக்கலான்றது மாதிரி தான் அவங்களோட கம்யூனிகேஷன் போகும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் வந்து போகணுன்றது தான் அவங்களோட ஆசையாவும் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் அவங்க வந்து உங்கள பார்க்கவே வருவாங்க. ஸ்பீடா வருவாங்க. ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. மைண்ட்ல வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா, அவங்க மென்டலி கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு. இதுவரையும் வந்து அவங்க குழப்பத்துல இருந்திருக்கலாம். எது சூஸ் பண்றது? இதுவா? அதுவா? அ எது உண்மைன்னே நமக்கு தெரியலையே! உங்கள வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, கேர் குடுத்து பார்க்காம கூட இருந்திருப்பாங்க. பட் இது எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே வந்து மனசளவுலன்றத விட மைண்ட் அளவுல அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். மைண்ட் அளவுல அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து அகைன் அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. மனசுன்னும்போது கூட அகைன் திரும்ப போவாங்க. மைண்ட் அளவுல தெளிவு கிடைக்க வச்சிருக்கு யுனிவர்ஸ். யுனிவர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல யுனிவர்ஸ்க்கு நன்றி அப்படின்றத சொல்லிடுங்க. இந்த மேஜிக் மாதிரி உங்க லைஃப்ல நடக்கணுன்றது தான் என்னோட ஆசையும். ஸோ மேஜிக் அப்படின்றதையும் கமெண்ட்ல கொடுங்க.
இப்போ வந்து அ ஏஞ்சல் நீங்க கும்புற கடவுள் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு குடுக்குற பெஸ்ட் கைடன்ஸ். ஓகே. சூப்பர். உங்க பெர்சன் வராங்க அப்டின்னா, அவங்க முழுக்க முழுக்க உங்களோட பெர்சனா தான் ரிட்டர்ன் வருவாங்க. இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங் தான். ஸோ நீங்க பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அ உங்களோட பெர்சன் வந்து இதுவரை இருந்த லைஃப்லாம் புதுசா ஒரு லைஃப நான் சொன்ன மாதிரி அகெயின் அதுதான். புதுசா ஒரு லைஃப வந்து வாழ்றதுக்காக தான் உங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்க. உங்களோட ஹஸ்பண்டோ, ஒய்ஃப விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, அவங்க வீட்லயே நீங்க போயிட்டு பேசுறதுக்கான உங்களோட பெர்சன் வந்து பேசி கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இதுல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, கடகம், விருச்சிகம், மீன ராசி. ஸோ, இதெல்லாம் வந்து எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்த எனர்ஜிக்காரங்க நீங்க வந்து அதிகமா பார்க்குறீங்க. இன்னொன்னு 666 பார்க்குற பெர்சனா இருப்பீங்க. 333 பார்க்குற பெர்சனாவும் நீங்க இருப்பீங்க. ஸோ, உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு தான் மூவ் ஆன் ஆகி போகுது. இதில என்ன ஒண்ணுன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து நெறைய ப்ராப்ளம் குடுத்தாங்க இல்லையா? உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் குடுத்து கஷ்டம் குடுத்துருப்பாங்க. ஸோ, அவங்க முன்னாடியே நீங்க வந்து சூப்பரா வாழ போறீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, உங்க பெர்சன் எல்லா உண்மையும் தெரிஞ்சு வரதால, உங்க பெர்சனே வந்து அழகா வந்து ஃபேமிலி வந்து சூப்பரா ரன் பண்ணுவாங்க. உங்க கூட ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப்ப தான் அடுத்த கட்டத்துக்கு உங்க பெர்சன் எடுத்துட்டு போவாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரியான ஒரு லைஃப குடுப்பாங்க. அ இப்போ வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, உங்க பெர்சனே வந்து மேரேஜுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா மூமெண்ட்டுமே அவங்களே வந்து பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, அடுத்த ஸ்டெப்ப அவங்களே எடுத்து வச்சு உங்கள கூட்டிட்டு போறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பெர்சனுக்கும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்டி தான் போயிட்டு அங்க ஹர்ட் ஆயி உங்களோட அ எல்லா நல்ல விஷயங்களும் தெரிஞ்சு தான் அகெயின் உங்கள்ட்ட வராங்க. மென்டலி கிளாரிட்டியோட தான் வராங்க. ஸோ, நீங்க வந்து கவலையே பட வேணாம். தைரியமா இருக்கலாம். அகெயின் வந்து அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் இல்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அப்டி தான் இருக்கு. உங்களோட எனர்ஜி சூப்பரா இருக்கு. ஸோ, எப்பவும் பாசிட்டிவா இருங்க. யுனிவர்ஸ நம்புங்க. யுனிவர்ஸ்க்கு மறக்காம கமெண்ட்ல நன்றி சொல்லுங்க. 111 அப்படின்றதையும் கமெண்ட்ல குடுங்க. ஹேப்பியா இருங்க.